இந்த 2025 வருடம் ஏதாவது நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா என்பதில் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த வருடத்தில் 3 கிரக பயிற்சிகள் இருக்கிறது. அதாவது மார்ச் மாதம் கடைசியில் முதலில் சனி பயிற்சி என்பது இடம்பெற இருக்கிறது. பிறகு மே மாதத்தின் நடுப்பகுதியில் ராகு பெயர்ச்சி, ராகுவுடன் சேர்ந்த கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சியும் இடம்பெறவிருக்கிறது. முதலில் இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனீஸ்வர கிரகம் இப்பொழுது மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் எதிர் திசையில் கும்பராசியை நோக்கி வரவிருக்கிறார். இந்த பக்கம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் சிம்ம ராசிக்கு வர இருக்கிறார். பிறகு குரு பெயர்ச்சியின் பொழுது இது நாள் வரை ரிஷபராசியில் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை, அதாவது தனுர் ராசியை சமசப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த பெயர்ச்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை கொடுக்க போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண இருக்கிறோம். 2025 வருடம் சிம்ம ராசிக்கு என்ன சொல்கிறது? சிம்ம ராசிக்கு இது நாள் வரை 7ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இனி 8ஆம் வீட்டுக்கு அமரப்போகிறார். 8ஆம் வீடு என்பது அஷ்டம சனியாக இவர்களுக்கு வர இருக்கிறது. இவர்களுக்கு இப்பொழுது 10ஆம் வீட்டில், அதாவது இவர்களது தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் ராகு அமரும் பொழுது ராசியில் கேது பகவான் அமர்வார். சிம்ம ராசிக்காரர்கள் ராசியாதிபதி சூரியன். இதனால் பொதுவாகவே கொஞ்சம் உஷ்ணமாகவும் வேகமாகவும் செயல்படுவார்கள். இவர்களுக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி சனியாக வருவதனால் 7ஆம் வீட்டின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு சத்ரு கிரகம் என்பதனால் இவர்களுக்கு பொதுவாகவே இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அல்லது பார்ட்னர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் எதிர்பாராத ஏதாவது ஒரு சிக்கல் என்பது இவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். அதாவது இவர்களுக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி சனி என்பதாலும் இதனால் வரை 7ஆம் வீட்டில் ராகு என்பவர் இன்விசிபிள் பிளானட், கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இவர்களுக்கு திருமண வாழ்வில் இதனால் வரை இருந்தாலும், அதாவது ஒரு விதத்தில் சொல்ல வேண்டுமென்றால் கதறினாலும் சிதறினாலும் ராஜா ராஜாதான் என்று சொல்வதை போல், மேன்மக்களே என்று நாம் சொல்வதை போல் இவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், குறிப்பாக திருமணம், காதல் தோல்வி, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நின்றுவிட்டது. திருமணத்துக்கு முன் பல விஷயங்களை மறைத்து விட்டார்கள். திருமணத்துக்கு பிறகுதான் எனது கணவருக்கு இவ்வளவு பெரிய கடன் இருக்கிறது, அந்த கடனை நானும் சேர்ந்து அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்று மாட்டிக்கொண்டேன். இப்பொழுது நான் இந்த திருமணத்தை ரத்து செய்துவிட்டு பிரிந்து விட்டால் பிறகு இதையே காரணமாக வைத்து எனது தங்கச்சிக்கு திருமணம் நடக்காது, உங்கள் அக்காவுக்கே வாழ்க்கை எவ்வாறு ஆகிவிட்டது என்று குறிப்பாக எனது தம்பிக்கோ தங்கச்சிக்கோ வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வேறு வழியில்லாமல் நான் இவருடன் வாழ்ந்து கொண்டு இவரது கடனையும் இவரது சுமையையும் முழுவதுமாக எனது தலையில் வைத்து விட்டார்கள் என்று பல இடங்களில் பல விதங்களில் சிம்ம ராசிக்காரர்கள் வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் செல்வதும் 7ஆம் இடத்தில் இப்பொழுது ராகு பகவான் வரவிருப்பதும் என்ன செய்ய போகிறது? அதாவது அஷ்டமத்தில் சனி பகவான் வரும்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை, அது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உடல் உபாத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், குறிப்பாக நாம் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட், சார் நான் இன்று வேலைக்கு வரவில்லை என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கொடுத்திருப்பீர்கள். ஆனால் உங்களது முதலாளி, சார் நான் இன்று வேலைக்கு வரவில்லை என்பதை நான் வேலைக்கு வரவில்லை என்று எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ஒரு டெர்மினேஷன் ஆர்டரை கொடுத்து விடுவார்கள். ஏதோ ஒரு நல்லது செய்வதற்கென்று நாம் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்போம். எதிர்முனையில் இருப்பவர்கள் இன்னொரு நபரை பற்றி நம்மிடம் கேட்டுக்கொண்டிருப்பார். அவர் அங்கே அதனை ரெக்கார்டு செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியாமல்
ஒரு ஆர்வ மிகுதியில் நாம் அதனை பேசிவிடுவோம். பிறகு ஒரு சபையில் அனைவருக்கும் முன் நாம் பேசிய விஷயங்கள் நமக்கே பாதகமாக வந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை பின்புதான் உணர்வோம். நாம் கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் நமக்கு ஏற்படும். நமது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன நெருடல்கள் என்பது வராமல் நாம் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது வழக்கமான ஒரு போக்கு எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறே போவது புத்திசாலித்தனம். புதிதாக நான் கல்லூரியை மாற்றுகிறேன், டியூஷன் வாத்தியாரை மாற்றுகிறேன், நான் யூனிவர்சிட்டியை மாற்றுகிறேன் என்று சொல்லி ரிஸ்க் எடுக்காமல் அந்த யூனிவர்சிட்டி அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா, அதிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் என்று பலரால் ஒத்துக்கொள்ளப்படுமா என்பதை நீங்கள் முழுவதுமாக விசாரித்து கொள்ள வேண்டும். இங்கு குருவின் பார்வை 5ஆம் வீட்டுக்கு வருவதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு தெளிவு என்பது கண்டிப்பாக கிடைக்கும். 7ஆம் வீட்டில் ராகு வந்து அமர்கிறார். ஆனால் உங்களுக்கு இதில் என்ன ஒரு லக் என்றால், குருவின் பார்வை 7ஆம் வீட்டுக்கு வருவதனால் திருமணத்துக்கு வரக்கூடிய வரன்களில் முதலில் சொந்தமாக எங்களுக்கு வீடு இருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த வீட்டின் மதிப்பு ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்கும் என்றால் அந்த வீட்டின் பேரில் ஒரு 60 லட்சம் ரூபாய் கடன் இருக்கும். அதனால் மாப்பிள்ளை தொழிலதிபராக இருக்கிறார் என்று சொல்வார்கள். பிறகு அந்த ஊருக்கு போய் நாம் பார்க்கும் பொழுதுதான் அது என்ன ஒரு தொழிலதிபர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதனால் வரக்கூடிய வரன்களாக இருக்கட்டும் அல்லது அந்த பெண்ணை பற்றியோ கணவனை பற்றியோ அதாவது மணமகனை பற்றியோ வரக்கூடிய தகவல்கள் உண்மைதானா என்பதை விசாரிப்பதற்கு இன்றெல்லாம் எவ்வளவோ சோர்சஸ் இருக்கிறது, எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கிறது. பூரணமாக அலசி ஆராய்ந்து எந்த ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் என்றாலும் மே மாதத்துக்கு பிறகு எடுப்பது புத்திசாலித்தனம். அஷ்டமத்தில் சனி பகவான் வருகிறார். நாம் எதிர்பாராத ஒரு பிரச்சனை என்பது நம்மை துரத்தும். ஒன்றுமே இருக்காது சார், நமக்கு இருக்குன்னு ஒரு கார் பார்க்கிங்கில் வேறு ஒருவர் காரை கொண்டு வந்து நிப்பாட்டி விடுவார். நாம் பிரச்சனை என்று போகும்பொழுது ஒரு வம்பு வழக்காக போகும். நாம் யாருக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஷூரிட்டி போட்டிருப்போம், கேரண்டி கையெழுத்து போட்டிருப்போம். இந்த கையெழுத்தெல்லாம் நாம் போடும் பொழுது அனைத்து விஷயங்களும் படிக்காமலே போட்டு விடுவோம். பிறகு அவர் காணாமல் போய்விடுவார். அந்த கடனுக்காக நாம் போய் பதில் சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படும். 10ஆம் இடத்திற்கு சனி பார்வை என்பதனால் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒவ்வொரு பொருளாக இருந்தாலும் அல்லது கான்செப்டாக இருந்தாலும் நாம் அதனை கொடுப்பதற்கு முன் அதற்குண்டான தர பரிசோதனையை பல விதங்களில் நாம் செய்து பார்த்து கொடுப்பது புத்திசாலித்தனம். இந்த அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு தாங்கி பிடித்து உங்களுக்கு அனுகூலமாக நிற்பது 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான். இவர் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். மேலும் இவர் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பார்க்கிறார். கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த வெற்றியை எளிதாக அடைய முடியாமல் கொஞ்சம் போராடி கொஞ்சம் மெனக்கெட்டு அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படும். ராசியில் கேது இருப்பதனால் இவர்கள் கொஞ்சம் மௌனமாகத்தான் இருப்பார்கள். என்னப்பா சிம்ம ராசிக்காரர் எப்பொழுதுமே மிகவும் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்களே, இப்பொழுது நீங்கள் எப்படி பவ்யமாக இருக்கிறீர்கள் என்று பலர் உங்களை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நீங்கள் இருப்பீர்கள். இந்த காலகட்டங்களில் நீங்கள் மௌனமாக இருப்பது தான் புத்திசாலித்தனம். ஒரு சபையில் உங்களது மௌனம் என்பது வெல்லும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஜூன் மாதம் 10 தேதிக்கு பிறகு உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி மற்றும் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் மெதுவாக நீங்கள் எந்திரித்து உங்களது ஆற்றலை முழுவதுமாக வெளிப்படுத்துவீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி என்ற ஒரு கிரகத்திற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ச்சியாக செய்வது, அஷ்டமி திதிகளில் நீங்கள் துர்க்கையை வழிபடுவது, மேலும் பைரவரை வழிபடுவதன் மூலம் இந்த அஷ்டம சனியின் வீரியத்தை நீங்கள் வெகுவாக குறைத்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள்.